மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஐரோப்பிய நாடுகளிலே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது சமீப காலமாகவே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பிரதமர் என்கிற பொறுப்பில் இருந்து ஆரம்பித்து பல்வேறுபட்ட நிர்வாக பொறுப்புகளில் இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள், கமலா ஹாரிஸிலிருந்து இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக்லேருந்து ஒரு மிகப்பெரிய நீண்ட பட்டியலே சொல்லலாம். அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களும் கூட அந்த பொறுப்புகளை வகிக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையிலே பெருமைக்குரிய ஒன்று. அந்த வகையிலே அமெரிக்காவுடைய ஒரு புகழ்பெற்ற நகரம் நியூயார்க் நகரத்துடைய மேயராக ஜோக்ரான் மும்தானி என்கிற ஒரு இந்தியா வம்சாவளியைச் சேர்ந்தவர் பொறுப்பேற்றிருக்கிறார். முதலில் அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். என்னன்னா அவர் ட்ரம்பினுடைய கடுமையான எதிர்ப்பாளராக இருக்கிறார். அவர் தன்னுடைய உரையிலேயே ட்ரம்பை கடுமையாக விமர்சித்திருக்கார். அமெரிக்காவை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் என்கிற கடுமையான விமர்சனத்தையே முன்வைத்திருக்கிறார். அவர் ஒரு ஆன்டி இந்தியனாகவும் ஆன்டி அமெரிக்கனாகவும் இருக்கிறார். ஏன்னா அவருடைய உரையில ஜவஹர்லால் நேரு பேசிய ஒரு விஷயத்தையுமே அவர் மேற்கோளிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மோடி மட்டும் தான் சொல்லியிருந்தாரு. இனிமேல் டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல போறாரு அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா நேருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நேரு மீது பலருக்கும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நேருடைய இரண்டு மிக முக்கியமான பங்களிப்பு என்னன்னா, இந்தியா தொடர்ச்சியாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை தொடர்ச்சியாக உருவாக்கியது நேருடைய மிகப்பெரிய சாதனை. இந்தியாவுடைய பல்வேறு விதமான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கியவர் நேரு தான். தனியார் மயமாக்கத்துக்கு எதிராக இருந்தார். ஒரு கலப்பு பொருளாதாரம் என்று சொல்லி சோசியலிசத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் அவர் இருந்தார். இன்றைக்கு மோடி நேருவை மிகப்பெரிய எதிரியாக நினைப்பதற்கு காரணம், மோடி மற்றும் இந்துத்துவவாதிகளை அப்படி நினைப்பதற்கு காரணம், ஒன்று மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட மதவெறியர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக தனியார் மயமாக்கிடணும் அப்படிங்கிற ஒரு தனியார் மைய வெறி அப்படிங்கிறது மோடிக்கு இருக்கிறது, டொனால்ட் ட்ரம்புக்கும் இருக்கிறது. அதனால இனிமேல் அந்த நமக்கு பொது எதிரி நேரு தான் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்பும் மோடிக்கு கைகோர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். நாம் ஜோக்ரான் மம்தானிக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சிவநாதி பார்க்குறேன். நான் அலெக்ஸ் பாண்டி. ஓகே, நேரு இறந்து பிறந்து இருந்து இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு மோடியை தூங்கிடாம செய்யறது மாதிரி இப்ப நேருவினுடைய கொள்ளு பேரன் ராகுல் காந்தி அவருமே மோடியை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் என்னென்ன மாதிரியான முறைகள் நடந்திருக்கிறது ஆதாரப்பூர்வமாக பட்டியலிட்டிருந்தார். இப்ப பீகாருக்கு அடுத்து இப்ப ஹரியானாவில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி மிகப்பெரிய பட்டியலை இருக்கிறார். உண்மையிலே அவர் சொல்வதை கேட்குறப்ப நமக்கு பகீர்ங்கிறது. உண்மையிலே நம்ம ஜனநாயக நாட்டில் தான் இருக்கிறோமா, நம்மளும் ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த எலெக்ஷனில் 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டு போடுறோம். அது ஏதோ பெரிய மதிப்பு மிக்கதை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவ்வளோ பித்தராட்டத்தை பண்ணுறாங்களாங்கிறது அதிர்ச்சி. சங்கர் படத்தை விட 2 மடங்கு 3 மடங்கு இருக்கிறது. ஒரே ஒரு வாக்கு, ஒரே ஒரு கதவுகளில் 500 பேர் உள்ளதாக கணக்கு காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணையம். ஹரியானாவில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஹரியானாவில் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்பட ஆதாரத்தோடு அவர் அதை விலக்கி இருக்கிறார். ஹரியானாவில் வாக்களித்தவர்கள் 8% ஒருத்தர் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8 ஓட்டு விழுந்ததுன்னா 7 ஓட்டு தான் உண்மையான ஓட்டு, 1 ஓட்டு போலி ஓட்டு. ஹரியானா என்பது உண்மையிலே காங்கிரஸ் கட்சி ஜெயிக்க வேண்டியது, எங்களிடம் திருடி விட்டார்கள் அதிகாரத்தை என்று சொல்லி மத்திய பிரதேசம், ஹரியானா போன்றவை எல்லாம் முழுக்க தேர்தல் மோசடிகளால் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி ஆதாரபூர்வமாக அவர் குற்றச்சாட்டுகள் முன்வைத்திருக்கார். நான் சொல்வதற்கு 100% ஆதாரங்கள் இருக்கிறது என்று உறுதியாக அவர் சொல்லியிருக்கார். தேர்தல் ஆணையம் இந்த குற்றச்சாட்டில் என்ன சொல்ற எப்படி எதிர்கொள்கிறதுனா, ஒன்று மழுப்பிட்டு பாஸ், அடுத்த கேள்விகளுங்கிறது, இல்லைன்னா ராகுல் காந்தி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியதை தவிர இந்த ஆதாரபூர்வமாக முன்வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு மறுக்கல. இல்லைன்னா கேலி குத்தான பதில்களை சொல்றாங்க. ஜீரோங்கிற ஏன் டோர் நம்பர் கேட்டால் நடைபாதையில் இருப்பவங்களுக்கு நாங்கள் ஓட்டு கொடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர தேர்தல் ஆணையத்தில் இந்த முறைகேடு மோசடி மீதான அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கவே முடியவில்லை. இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஆரம்பித்திருச்சு அப்படிங்கிறப்ப இங்கே என்னென்ன மாதிரியான குளறுபடிகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு அடிப்படையாக ஒருத்தர் சிம்பிளாக ஒரு லாஜிக் கேள்வி கேட்டிருந்தார். என்னன்னா, ஒருத்தர் நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கணும். அதான் இந்த எஸ்ஐஆர் அடிப்படை. ஆனால் வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. இந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கேன்னு சொல்லி தானே நீ தேடி கொடுக்குற, அப்புறம் அந்த வீட்டில் தான் நான் குடியிருக்கேங்கிற நான் ஏன் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்டிருந்தாரு. எவ்வளோ அபத்தமாக இருக்குதுன்னா, இப்போ வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய பல பேர் வீடு மாறிக்கொண்டே இருப்பார்கள். மாறுறப்பெல்லாம் எல்லாருமே அந்த முகவரிகளை மாற்றி வாக்காளர் பட்டியல் அப்டேட் பண்ணுறதில்ல.
பண்ணணுங்கிறது நியாயம் தான். ஆனால் வந்து 100% அப்படி பண்ணுறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அயனாவரத்தில் இருக்கிறவர் ஆழ்வார்பேட்டை குடி வந்துட்டாருன்னா, எலெக்ஷன் டைமில் அயனாவரத்தில் போய் வாக்களிப்பது என்பது ஒரு சாதாரண நடைமுறையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, வெளியூர்ல வந்து இங்கே வந்து குடியிருக்கிறாங்க, நிறைய பேச்சலர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு மேன்ஷன்லையோ எங்கேயோ இருப்பாங்க, ஒரு 4 பேர் ரூம் எடுத்து தங்குவாங்க. எலெக்ஷன் டைமில் போய் ஊருக்கு போய் வாக்களிப்புங்கிறது இருக்கக்கூடிய நடைமுறை. அப்போ அவங்களுக்கு அங்கே ஓட்டு இருக்கும், இங்கே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே தான் இருந்து இங்கே தான் வந்து வாக்களிக்க வேண்டும். அவங்க வந்து 6 மாதம் இங்கே இருப்பாங்க, 6 மாதம் வேற எங்கேயோ இருப்பாங்க, அல்லது வேலையை மாற்றி விட்டு போவார்கள் என்பதற்காக எங்கே இப்போதைக்கு இருக்காங்களோ தற்காலிகமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அங்கே தான் வந்து வாக்களிக்க வேண்டுங்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமான நடைமுறை. அந்த எஸ்ஐஆர் இங்கேயே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை ராகுல் காந்தியுடைய ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகள் தான் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்றன. ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் டெல்லியில் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சாரு. அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு பதில் ப்ரெஸ் மீட் வந்து தேர்தல் ஆணையம் வச்சு அவர் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டினாங்க. இப்போ இந்த ப்ரெஸ் மீட்டில் தேர்தல் ஆணையம் சொன்னதும் முழுக்க முழுக்க பொய்ன்ட்டு இப்போ ஆதாரங்களோட இந்த ப்ரெஸ் மீட்லையுமே வந்து நிறைய ஆட்களையே நேரடியாக கூட்டிட்டு வந்துட்டாரு. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 0 நம்பரில் நிறைய பேர் இருந்தாங்க, அதுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் இருந்தவங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்னிச்சு. அது வந்து பொய். 0ன்னு இருக்கிற வீட்டு நம்பரில் இருக்கிறவங்க எல்லாரும் வீடுகளில் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே வீட்டில் 500 பேர் 600 பேர்னு போட்டு அவங்களுக்கு வந்து பேரெல்லாம் மாற்றி போடுறது, வீட்டு நம்பரை மாற்றி போடுறதுன்ட்டு முறைகேடு தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு ஆதாரத்தோட இன்னைக்கு பல ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காரு. இந்த ஐயனோட சேர்த்து பீகார் டேட்டாவையும் நீ கொஞ்சம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 லட்சம் பேர் வந்து போன பீகார் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து வாக்களிச்சவங்கள இப்போ வரும் சட்டமன்ற தேர்தலில் அவங்க பேரெல்லாம் நீக்கியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த 6 லட்சம் பேரோட டேட்டாவையுமே கொடுத்துருக்காரு. கொடுத்து இப்படி பல டேட்டா கொடுத்துட்டு ரொம்ப நேரடியாகவே சொல்றாரு, வாரணாசியில் வந்து தோக்குற நிலையில தான் நரேந்திர மோடி இருந்தாரு. நம்மளே அது நேரடியாக பார்த்தோம். பல 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு வரைக்குமே வந்து 2வது இடத்துல தான் மோடி இருந்தாரு. கடைசி நேரத்தில் தான் முதலிடத்துக்கு வந்து ஜெயிச்சாரு. அது வந்து இப்படி வாக்கு திருட்டு பண்ணி தான் பிரதமர் வந்து ஜெயிச்சாருங்கிறத இன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல நேரடியாக சொன்னாரு. பட் இவ்வளவு ஆதாரங்களை சொல்லியும் அந்த தேர்தல் ஆணையம் சைடு வந்து ராகுல் காந்தி சொல்றது பொய்ன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சாலிடா அவங்க ப்ரூஃப் பண்ணவே இல்லை. கோர்ட்டு போய் கோர்ட்டுமே வந்து அதை விரைவாக விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி இல்லாமல் கண்ணு முன்னாடி இவ்வளவு அக்கிரமங்கள், வாக்குகள் திருடப்படுது, முறைகேடா வந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னே தெரியாம நாட்கள் போகுது. இதை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் வழக்கமா எதுனாலுமே வந்து அதுல என்னங்க தவறு இப்ப அப்படின்னு தான் கேட்பாரு. இந்த எஸ்ஐஆருக்கும் அவர் அதுதான் சொன்னாரு. அதுல என்னங்க தவறு இருக்கு, அதெல்லாம் ஒரு தவறும் கிடையாதுங்க, அது வந்து நல்ல விஷயம் தாங்க, மோடி பண்ணதான் நல்லதுதாங்கன்ட்டு இப்படியான முறைகேடுகள் கூட நடக்கிற எஸ்ஐஆர் தான் தமிழ்நாட்டில் எடப்பாடி ஆதரிக்கிறாரு. இப்ப இந்த எஸ்ஐஆர் நடைமுறைக்கு அதிமுக ஒத்துழைப்பு கொடுக்கும்லாம் வேற சொல்லியிருக்காரு. ஓகே, இன்று 40 நாட்களுக்கு பிறகு பொதுக்குழுல வாய் திறந்திருக்கிறார் வந்து விஜயானந்த சுவாமிகள். ஏன்னா வந்து 40 நாள் வந்து நடந்ததுக்கு பிறகு வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டு எஸ்கேப் ஆன ஒரு மனுஷன் இன்னைக்கு 40 நாள் கழிச்சு வந்து பேசியிருக்காரு. வழக்கம் போல வீராவேசம் தான், ரொம்ப குறைந்தபட்ச நேரத்தில் தான் அவர் பேசியிருக்கிறாரு. பேசினது என்னன்னா முழுக்க முழுக்க வழக்கம் போல திமுகவை வந்து ஒரு குற்றம் சாட்டி பேசியிருக்கார். திமுகவை குற்றம் சாட்டி பேசுறதுங்கிறது அவரோட பிரச்சனை. ஆனால் என்னன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஒரு நீதிபதி வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை, அதே மாதிரி வந்து ஒரு அஸ்ராகா தலைமையில் வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது, உச்சநீதிமன்றம் அதை மறுக்கிறது. இது வந்து ஒரு நீதிமன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை. இதுக்கு என்னன்னா ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசின விஷயங்களை வச்சு அவர் வந்து கேள்விகள் எழுப்பியிருக்கார். நமக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அவர் தேதி வாரியாக சொல்றார். என்ன தேதியில் வந்து சட்டசபையில் வந்து முதலமைச்சர் பேசியிருக்காருன்னா அன்னைக்கு அவர் பேசியிருக்காருன்னா உங்களுக்கு அப்போ ஒரு மறுப்பு இருந்ததுன்னா அன்னைக்கே சொல்ல வேண்டியதானே. செத்தன்னைக்கு வேணா 8 அன்னைக்கு வா அப்படின்னு சொல்லி எங்கள் ஊர்லலாம் பழமொழி சொல்லுவாங்க. வந்து அந்த மாதிரி முதலமைச்சர் பேசுனதுக்கு வந்து 30 நாள் கழிச்சு வந்து பதில் சொல்றதுல என்ன ஒரு வீரம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்று வந்து அந்த உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்தை நோக்கி கேள்விகள் கேட்கிறது. ஒரு உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு ஒரு நடைமுறை எடுத்திருக்குதுங்கனாலே 100% சரியில்லாம் நம்ம சொல்லிட முடியாது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் சிபிஐ விசாரணை வந்து நடந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம எந்த விதமான முடிவுக்குமே வர முடியும். இன்னொன்று பார்த்தோம்னா வந்து அதிகாரிகள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ ஐஏஎஸ் அமுதாபாத் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஆதாரமற்ற அவதூறுகள் அப்படின்னா அவங்க வந்து இபி ஆஃபீஸில் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. நீங்கள் வந்து இபியை கட் பண்ணி விட்டாங்கன்னா இபி அதிகாரி சொல்கிறாரு இல்லை அவங்க இபியே கிடையாது, அங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, அதை தாண்டி ஜென்ரேட்டர் தான் வச்சிருக்கிறாங்க கரூரை பொறுத்த வரைக்கும். அந்த ஜென்ரேட்டர் ரூமில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாங்க. குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது அதுக்கு பதில் சொல்கிறாங்க. இதில் என்ன இதுனா இவர் வந்து சில நிமிடங்கள் அவர் பேசியிருக்கிறாரு. சுப்ரீம் கோர்ட்டு விஷயங்களை வச்சு அவர் பேசுகிறாரு. திமுக அரசு விமர்சிக்கிறாரே தவிர நான் ஏன் ஓடி போனேன், சம்பவம் நடந்த பிறகு நான் ஏன் ஓடி போனேன் அப்படிங்கிறது எந்த ஒரு வார்த்தையுமே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியே இல்லை.
கரூர்ல சம்பவம் நடந்தபோது திருச்சி மாநிலத்தில் வந்து பின்னங்கால் பிடிக்கிறதுக்கு ஏன் ஓடி போனங்கிறத பத்தி எந்த வாயுமே திறக்காத விஜய் வந்து ஏதோ ஒரு பெரிய மாவீரன் மாதிரி இப்படி ஒரு நெருக்கடி நிலையெல்லாம் சந்திச்சு வந்து மீண்டது மாதிரி உட்காந்து பேசலாம். அது வந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக வந்து மக்களை வந்து அவங்களுடைய தொண்டர்கள் நினைத்துக் கொண்டிருக்காங்கிறதுக்கு உணர்த்துகிறது. அதுக்கப்புறம் கடைசி அவர் சொன்னது உண்மையிலே பயங்கரமான காமெடி. என்னன்னா வந்து 2026 திமுக தோற்றுவிடும். இதுல என்ன மறுபடியும் நான் சொல்றேன் வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, திமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டினா ஏற்கனவே இலவு காத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு வந்து அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. கூட்டணி பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, தானா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நினைச்சிட்டு இருக்கிறது தாவேக்காவை தான். ஏன்னா தாவேக்காரங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காரங்களோ அதிமுக காரங்களோ வந்து இந்த தாவேக்கா கூடிய ஆட்டமுமே பெரிய கூட்டணி அமைய போகுதுன்னு அவர் சொன்னாரு. திருப்பி அந்த நினப்பில் வந்து ஒரு லாரி மண்ணள்ளி தான் போட்டிருக்காரு விஜய் வந்து. நான் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியில் ஒன்று தாவேக்கா தலைமை ஏற்றுட்டு ஏடிஎம்கே பிஜேபிலாம் இவங்ககிட்ட வரணும். இவர் வந்து அவங்க போய் அவங்களுடைய தலைமை ஏற்றுக்க தயாராக இல்லை அப்படிங்கிறத இதை காட்டுகிறது. அப்படி இருக்கும்போது திமுக வந்து விமர்சிக்கிறதெல்லாம் ஓகே. கடைசி என்ன சொன்னார், 2026 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், 100% வந்து உறுதியாக சொல்கிறேன், நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். 2026 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று இன்னொன்று, இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. தேர்தலிலே திமுக தோற்றவுடன் ஒரு வழக்கமாக ஒரு அறிக்கை விடுவாங்க, மக்கள் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறோம் அப்படின்னாங்க. அது ஏன்னா அது நடைமுறை, அது நியாயம் தானே. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வந்து ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறதா நடைமுறையான விஷயம். சரி ஓகே, அது கூட சொல்கிறாருன்னு வச்சுக்கலாம். இவ்வளோ வருஷம் தேர்தல் நடந்திருக்குது, இவரும் வந்து 18 வயசுல வந்து ஓட்டு போட்டிருப்பாரு. இது வரைக்கும் எந்த தேர்தலை பற்றி எதுவுமே சொன்னதில்லை. தேர்தலில் தீர்ப்புக்கு தலைவனுங்கிறோம்னு சொல்கிறாங்க. உடனே அறிவாலயத்தில் போய் ஓடி ஒளிந்து கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறாரு. வந்து ஓடி ஒளியறதை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு முதல்ல இவருக்கு ஒரு யோக்கியதை இருக்கா அப்படிங்கிறது அடிப்படையான கேள்வி. சம்பவம் நடந்து 40 நாள் வாயை திறக்காம வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு வீடியோ போட்டு ஒரு மனுஷன் வந்து ஓடி ஒளிஞ்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு திமுக மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்குது இல்லைங்கிறது வேற விஷயம். 75 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி நல்லது பண்ணிருக்கு கெட்டது பண்ணிருக்குங்கிற விமர்சன பார்வைகள் எல்லாத்துக்கும் இருக்கலாம். எந்த காலகட்டத்தில் அது முடங்கி போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காது. அண்ணாவா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞராக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், என்னைக்காவது ஓடி போய் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கிறாங்களா? 40 நாள் உட்காந்து வீட்டில் ஒரு வீடியோ போட்டு உட்காந்து இருந்திருக்காங்களா? வந்து அவங்க வந்து ஒரு தொடர்ச்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டே இருந்திருக்காங்க. 13 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் ஆட்சி பீடத்திற்கே வர முடியவில்லை கலைஞர்னால. ஆனாலும் வந்து அவர் தொடர்ச்சியாக உட்கார்ந்துருக்கல. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக இருந்து உயிர்ப்போடு இயங்கிக்கிட்டு இருந்து தன்னுடைய கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு தலைவராக இருக்கிறார். இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு யோகியதை வந்து இந்த விஜய்ங்கிற ஒரு நடிகருக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதா வந்து அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கேள்வி. அவர் இதை ஓடி ஒளிஞ்சுக்கிறது சொல்கிற மாதிரியே வந்து காவல்துறை அதிகாரிகள், இங்கே வந்து தலைமை செயலகத்தில் இருக்க அதிகாரிகள், முதலமைச்சர் எல்லாருமே வந்து எதுக்கு அவசரமாக எல்லாம் பேட்டி கொடுக்குறீங்க, எல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. இவரும் வந்து அவங்களையும் வந்து அவசரமாக இல்லாமல் அமர 40 நாள் வரைக்கும் பொறுத்து இருந்து அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பேசணும், இவர் இருக்கிற டோனுக்கு மற்றவங்களே வரணுங்கிற மாதிரி நினைக்கிறாரான்னு தெரில. இன்னொன்று வந்து அந்த பேசினதே ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கு முன்னாடி ஒன்று அஜித் பேட்டி வந்தபோது சொன்னாங்க, இது வரைக்கும் அரசியல் கட்சி ஆரம்பித்து 1.5-2 வருஷத்துல விஜய் பேசுனதெல்லாம் சேர்த்தா கூட அஜித் பேசுனதோட கம்மியா தான் வருது அப்படின்னாங்க. அந்த ரெக்கார்டு வந்து இன்னைக்கும் தொடருது. 5 நிமிஷம் தான் பேசினாரு. அதுல வந்து இணையம் முழுக்க வந்து தாவேக்கா அப்படின்னா தற்குறிகள் அப்படின்ட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதை வந்து உண்மைதாங்கிற அளவுக்கே விஜய் இன்னைக்கும் பேசினாரு. அவர் வந்து பேப்பர்கள்லாம் எடுத்துட்டு வந்து ஆதாரங்கள்லாம் கொண்டு வந்து சில கேள்விகள் நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கைத்தட்டலுக்கெல்லாம் பாஸ் விட்டு ஆக்ஷன்லாம் பண்ணி பேசினாரு. அவர் முழுக்க என்ன சொல்றாருனாக்கா, உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றம் நடந்த வழக்கை வந்து திட்டுச்சு, நீங்க வந்து எந்த அடிப்படையில் வந்து இந்த எஸ்ஐடி அமைச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ வந்து திமுக வழக்கறிஞர்லாம் வந்து வாயை பொத்தி நின்னாங்க பதில் சொல்ல முடியாம அப்படின்னு ஒரு வாயை பொத்திலாம் காமிக்கிறாரு. எஸ்ஐடி வந்து எந்த அடிப்படையில் அமைச்சிங்கன்னு உச்சநீதிமன்றம் கேட்டுச்சுன்னா அதுக்கு உயர்நீதிமன்ற பதிவாளரோ அது சார்பானவங்க தான் அங்கே பதில் சொல்லணும். திமுகவுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியே வந்து திமுக தமிழ்நாடு அரசு தான் நியமிக்குது, இங்கிருந்து சொல்லி தான் அவங்க எல்லாம் நியமிக்கப்படுறாங்க, அவங்க விசாரிக்கிறாங்க, எல்லாம் நடக்கிறாங்க. இந்த எஸ்ஐடி அமைச்சிச்சுன்னா முதலமைச்சர் சொல்லி அவர் அமைச்சாரு அப்படின்ற எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம தான் விஜய் வந்து அந்த பிரஸ் மீட்ல பேசி அதை ஒரு பாயிண்டா 40 நாளா உட்காந்து பனையூர்ல எழுதிட்டு எடுத்துட்டு வந்து பேசியிருக்காரு. இவர் 5 நிமிஷம் பேசினார்னா ஆதவர்ஜனா அவர் ஆத்துன்னு ஆத்துனாரு. அவர் ஒரு பதிவு போட்டாரு, நேபாள் மாதிரி அண்டை நாடுகள் மாதிரி இங்கேயும் வந்து கலவரம் வெடிக்கும், இளைஞர் புரட்சி வெடிக்கும்ட்டு. அப்புறம் பயந்துக்கு தான் அந்த ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டாரு. அதோட இன்னொரு வெர்ஷனை வந்து இன்னைக்கு ஸ்பீச்ல வந்து பேசியிருக்காரு.
முடிஞ்சா வந்து என் தலைவனை தொட்டு பாருங்க, முடிஞ்சா அவர் வீட்டுக்கு வந்து பாருங்க வடிவேல் சொல்ற மாதிரி தலைவனை தொட்டு பாருடா அப்படின்ட்டு பேசுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நீங்க அப்படிலாம் செஞ்சீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து உங்களை கேள்வி கேட்கும் அப்படிங்கிறாரு. என்ன அடிப்படையில் பேசுறாரு, என்ன மீன் பண்றாரு அப்படிங்கிறதே நமக்கு புரியல. நீங்க வந்து விஜய் வீட்டுக்கு ஆரம்பிச்சீங்கன்னாக்க உங்க வீட்டுக்கு வந்து தமிழ்நாடு கல்லூரி மாணவர்கள்லாம் வந்துருவாங்க அப்படிங்கிறாரு. கல்லூரி மாணவர்களுக்கு வேற வேலை இல்லையா என்னன்னு தெரியல. அதாவது கொஞ்சம் கூட அவன் திருந்தலம் மாஸ்டர் படத்தை நினைச்சிட்டு இருக்கேன். அவன் திருந்தலம் வாங்குற மாதிரி தான் வந்து 40 நாள் கழிச்சும் எந்த முன்னேற்றமும் இல்லாம, எந்த ஒரு புரிதலும் இல்லாம இன்னைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல இருந்து அவர் கிளம்பும் போதே வந்து லைவ் போட ஆரம்பிச்சுட்டு விஜய் கிளம்பிட்டார் அப்படிங்கிற பழைய பஞ்சாயத்து தான் நடந்துச்சு. அவர் காரை பின்தொடர்ந்து போய் 2 கார் வந்து மோதி போய் இடிச்சிச்சு. இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ஸ்டெப்பு கூட முன்னேற்றம் இல்லாம தாவேக்கா அதோட அதே பழைய கூட்டம். இது கூட்டத்திலேயாச்சும் கொஞ்சம் நாங்க திருந்திட்டோங்கிற மாதிரி நடிச்சிருந்திருக்கலாம். பட் அப்படியே தான் அந்த கட்சியோட பயணம் தொடரும். ஓகே, திருந்தாத ஜென்மங்கள் இருந்த லாபம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதை பத்தி உண்மையிலே வந்து நம்ம வேற வழி இல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதாக இருக்கிறது. இதுல உண்மையிலே வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது. G20 கூட்டமைப்பு அவங்க வந்து பொருளாதார நிபுணர்களை வைத்து வந்து ஒவ்வொரு ஆண்டு காலகட்டத்திலையும் கூட்டறிக்கைகள் வெளிவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம். அதாவது ஒவ்வொரு அறிக்கைகளுக்கும் ஒரு தீம் இருக்கும். இப்போ என்னன்னா உலகளவிலான சமமின்மை, பொருளாதார சமமின்மை, எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத பற்றிய அறிக்கை நோபல் பரிசு பெற்ற ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிபுணர் அவருடைய தலைமையில் வந்து இந்த அறிக்கை வந்திருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து உலக பெரும்பணக்காரர்களிடம் மட்டும்தான் உலகத்துடைய 41% சொத்து இருக்கிறது. 59% சொத்து தான் மற்றவங்க எல்லாத்துக்குமே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு பாதி அளவுக்கான சொத்து வந்து உலகத்துடைய பெரும் அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் சொன்னோம்னா வந்து இந்த 2000 2023 23 ஆண்டு காலத்தில் பார்த்தோம்னா இந்தியாவுடைய டாப் 10 பெரும் பணக்காரர்களுடைய சொத்து மதிப்புங்கிறது 62% வந்து உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. இந்தியாங்கிறது நசிந்து விட்டது, வளர்ந்து விட்டது, இங்கே பிரச்சனை இருக்குது, கொரோனாலாம் வந்தாலுமே கூட பெரும்பணக்காரருடைய சொத்துக்கு மதிப்புங்கிறது மேலும் மேலும் ஏறிக்கிட்டே போகிறது அப்படின்னு சொல்றாங்க. வந்து 2 விஷயத்தை இதில் வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த குளோபலைசேஷன் வந்ததற்கு பிறகு, உலகமயமாக்கல் வந்ததற்கு பிறகு என்னன்னா சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா உலகமயமாக்கல் வந்தது நல்ல விஷயம்தான், மிக சாதாரண மக்கள் கூட நிறைய நல்ல வசதியான விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்க முடியுது அப்படிங்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸாக வந்து உருவாகி இருக்காங்க. இப்போ பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் கூட உருவாகி இருக்காங்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கம் அதை பார்த்தோம்னு சொன்னா வந்து உலகமயமாக்கல் வருவதற்கு முன்பு பார்த்தோம்னு சொன்னா வந்து இப்ப என்னுடைய சம்பளத்துக்கும் எங்க பக்கத்து வீட்டுக்காரர் சம்பளத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசங்கிறது சில ஆயிரங்கள்ல இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா வந்து ஒரே குடும்பத்தில் வந்து ஒரு அண்ணனுடைய சம்பளம், ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய அவருடைய சம்பளம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கிலையும், வந்து ஒரு சாதாரண ஒரு தனியார் ஸ்கூலில் வந்து ஒரு வாதியாராக இருக்கக்கூடிய ஒரு தம்பியுடைய சம்பளங்கிறது சில ஆயிரங்களாகவும் இருக்கிறது. அந்த வித்தியாசங்கிறது லட்சத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லை, வந்து இன்னொரு பக்கம் வந்து இப்போ அமேசானில் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வேலைகள் வந்து நீக்கிக்கிட்டு இருக்காங்க. ஜாப் இன்செக்யூரிட்டி, அதாவது வேலை வாய்ப்பு, வேலைக்கான பாதுகாப்பு, பணி பாதுகாப்புங்கிறது சுத்தமாக இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்குது. திடீர்னு லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஐடி ஊழியர் மறுநாளே வந்து வேலையை விட்டு அனுப்புவது அப்படிங்கிறது மிகச்சாதாரணமாக இருக்குது. கூகுள் நிறுவனமாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை உறுதி செய்து கொள்வது அப்படிங்கிற நிலையே இல்லாத ஒரு நெருக்கடி உருவாகிறது. அப்படி வந்து ஒரு பொருளாதார சமமின்மைங்கிறது உலகம் முழுக்க நிலவுகிறது. கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்வார்னா, நீ வந்து முதலாளித்துவங்கிறது நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா தொழிலாளர்கள் வந்து நல்லா இருந்தால் மட்டும் அதை வாங்குற சக்தி வந்து அவங்களுக்கு இருக்கும். நீங்கள் தொழிலாளர்கள்லாம் வந்து நசிவடை வைத்து விட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை யார் வாங்குவாங்க? ஏன்னா உலகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர்களாக, முதலாளிங்க ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. அப்போ நீங்கள் வந்து பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுன்னா அதை வாங்கக்கூடிய சக்திங்கிறது தொழிலாளர்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லாமல் தொழிலாளர்கள்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் முதலாளித்துவம் தனக்கான நெருக்கடியை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி கார்ல் மார்க்ஸ் சொல்வார். கிட்டத்தட்ட அதை நோக்கித்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலிசம், முதலாளித்துவங்கிறது நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பொருளாதார சமமின்மை அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சமமின்மை அதிகரித்து கொண்டே போவது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தையும் நெருக்கடியும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இது வந்து காட்டுகிறது. உண்மையிலேயே வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது தேவைதான். அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு இன்க்ளூசிவ் growth-ஆக, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்டாக, ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதைத்தான் இதெல்லாம் காட்டுகிறது. விஜய் மாதிரியான விஷயங்கள்லாம் அப்பப்போ அவர் பேசுறதெல்லாம் விவாதிக்கிறத தாண்டி இந்த மாதிரியான சீரியஸான விஷயங்களையும் வந்து பேச வேண்டிய, விவாதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. தொடர்ந்து உரையாடுவோம். அதற்காக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்ந்து தொடர்பு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.